உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலரை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நான் வந்து எங்கள் சேனல் பற்றியோ இல்லை அந்த ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நாங்கள் பேசக்கூடிய நிகழ்வுகள் பற்றியோ நாங்கள் பண்ண சில பிப்ரவரி 8 நிகழ்வுகள் பற்றியும் சில பேர் கொஞ்சம் பேசி கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு. அது எல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இனிமேல் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் பிரச்சனையாகாமல் ஒரு சுமூகமான முடிவுக்கு எல்லோரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் கூட நான் ஒரு வீடியோ போட்டுனேன், அதை இப்போ தான் டெலிட் பண்ண சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. எல்லாம் காம்ப்ரமைஸாக போங்க, அதான் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்போ வீடியோ டெலிட் பண்ணிட்டு புது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ புது உற்சாகமாக இந்த வீடியோ எதற்காக அப்லோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்தியல் ரீதியாக மட்டுமே இனிமேல் பேசுவோம். ஆமாம், மோதலே வேண்டாம், கருத்தியல் மோதல் கூட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இனிமேல் போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா காரணம் வந்து அவங்க பேசினதுக்கு நம்ம பதில் கொடுத்தாச்சு. அது எந்த சேனல் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டேன். எந்த சேனல்னு சொல்கிறத விட அது அவர் ஒரு ஆன்மீகவாதி, நான் ஒரு ஆன்மீகவாதி, எதுக்கு மோதிக்கணும் அப்படி வச்சுக்கிறோமே. அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர் ஒரு முருக பக்தர், நான் ஒரு முருக பக்தர், எதுக்கு மோதிக்கணும். நானும் முருகன் கோயிலுக்கு 7 வருஷமாக மாலை போட்டு போயிருக்கேன். கிட்டத்தட்ட 7 வருஷமாக மாலை போட்டு போயிருக்கேன். பழனி முருகனுக்கு மாலை போட்டு கீழேருந்து படிக்கட்டுலேருந்து நடந்தே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகன் கோயில். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நிறையா இடம் போயிருக்கோம். ஸோ ஆன்மீக ரீதியாக எல்லோரும் இருக்கும்போது எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தாக்கி பேசிக்கிறது நல்லதில்லை. அவங்க என்னை பேச போய் நான் பேசினேன், அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே அதை பற்றி பேச விட்டுருங்க, அவ்வளோதான். ஓம் சாந்தி அப்படின்னு தியான கிளாஸில் சொல்லுவாங்க. ஓம் சாந்தின்னு பிரம்மகுமாரிகள் சொல்கிற மாதிரி ஓம் சாந்தி, அமைதி உண்டாகட்டும், அவ்வளோதான். உலகம் முழுக்க அமைதி ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானம். ஸோ தியான கிளாஸ்லாம் போனால் ஒரு அமைதி கிடைக்கும். ஸோ நானும் தியான வீடியோவில் நேற்று பார்த்தேன். ஸோ நாளைக்கு தியானம் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இன்றைக்கி நான் பேச வந்த விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனு, ஓரக்கரளி சந்திரகை ப்ரெடிக்ஷனு, அறம்பாடி சித்தர் பாடல், இதெல்லாம் வச்சு தான் இம்மார்ட்டல் ரூலர் வருவார்னு ஒவ்வொரு இதுலேயும் சொல்லியிருக்காங்க. நோஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்லையும் அறம்பாடி சித்தர் பாடலையும் அதிகமாக நமக்கு அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அந்த இம்மார்ட்டல் ரூலரை பற்றி, சரிங்களா, இம்மார்ட்டல் ரூலரை பற்றி அதிகமான ஆதாரங்கள் இருக்குது. நோஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்லையும் அறம்பாடி சித்தர் பாடல்லையும். அறம்பாடி சித்தர் பாடலில் வந்து மொத்தம் நிறைய பாடல்கள் இருக்குது. மொத்தம் 228 பாடல்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்கிட்ட பிடிஎஃப்ல இருக்குது. நான் அதெல்லாம் போய் பார்க்க மாட்டேன். பார்த்தேன், எனக்கு அனுப்புனாங்க, மெயில் அனுப்புனாங்க. எனக்கு 2022 அந்த பாடல் என் கைக்கு வந்துச்சு. நான் அதை பார்த்தேன். அதை பார்க்கும்போது அந்த பாடலை படிக்கும்போது எனக்கு புல்லரிச்சிச்சு. அதாவது ஒரு கோயிலில் போய் பகவத்கீதையை படித்தோம்னா எப்படி புல்லரிக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதனால நான் அந்த பாடலை நம்பி. ஆனால் நான் அதை பற்றிலாம் அந்த பாடலுக்கு விளக்கம் கொடுத்தலாம் வீடியோ போடலை. ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்கும். அதை பற்றி விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டது நம்ம கல்கி துரை, சாந்தம் சாம்ராஜ் அவங்க போட்டாங்க. பட் அவங்க கொஞ்சம் கருப்பாற்றல் வந்து அவங்களுக்கு எதோ எதிராக வேலை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன், தீய சக்திகள். ஏன்னா அதே தீய சக்திகள் என்கிட்டையும் நிறையா மோதிச்சு. தூங்கிட்டு இருக்கோமோ வந்து போட்டு நம்மளை கனவுல வந்து இது பண்ணுறது, பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த தீய சக்திகள் வந்து யார் தன்னை இம்மார்ட்டல்னு சொல்கிறானோ அவனுக்கு எதிராக தீய சக்திகள் பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து விளையாட்டுக்காரங்க நினைக்காதீங்க. எவன் ஒருத்தன் வீடியோ போட்டு அந்த பாதையில் நடக்கிறானோ அவனுக்கு பயங்கரமாக வந்து தீய சக்திகள் வந்து அவனுக்கு குறுக்க நிற்கும். பல முறை எனக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் வந்து நான் கடந்து போயிட்டுருக்கேன்னா காரணம், எங்கள் வீட்டில் வந்து சாமி பயங்கரமாக கும்பிடுவாங்க. என்னுடைய வீட்டில் எல்லாருமே, எங்கள் அம்மா எல்லாருமே பயங்கர பக்தி. என்னுடைய பிரதர், எங்கள் அம்மா, பிரதர்னா என்னோடய அண்ணன், நானும் முருக பக்தர் தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே முருக பக்தர், சிவ பக்தர்கள் தான். நான் ஒருத்தர் வந்து சித்தர்களுக்கு அதிகமாக போனேன். ஸோ இப்போ சித்தர்கள் 18 சித்தர்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. ஸோ என் கதையை விட்டுருவோம், வீடியோக்குள்ளே வரேன். அறம்பாடி சித்தர் பாடலை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதில் வந்து இடைச்சொற்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் நம்ம அதை 50% 60% வரைக்கும் ஏற்றுக்கலாம். அந்த நிகழ்வுகள் வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் மேட்சாக இருக்கும். அதில் கொடுக்கப்பட்ட அங்காடையாளங்கள் வேணால் பல லட்சம் பேருக்கு மேட்சாக இருக்கும். அதனால தான் இம்மார்ட்டல்னு சொல்லிக்கிட்டு நிறையா பேர் குழப்பங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகுது, அவ்வளோதான். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஒற்றுமை ஆட்சி செஞ்சாங்கன்னா இன்றைக்கியும் இந்த நாட்டில் மன்னராட்சி தான் இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சதிச்செயல் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகி மன்னராட்சியை முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இனிமேலாவது தமிழர்கள் ஒற்றுமையாக செயல்படுங்கள். நம்ம யாகு மெடிடேஷன் ஐயா வீடியோ பார்த்தா நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அவர் கூட சொல்லியிருப்பார், தமிழ் சங்கம் ஒன்று ஆரம்பிக்கணும், அதில் எல்லா தமிழர்களும் ஒன்றா இணையணும்னு சொன்னார். ஆனால் இணைஞ்சிருக்கீங்களா? ஒன்றா நானும் கூட வீர தமிழ் சங்கம் வச்சுருக்கேன், ஒரு வாட்ஸ்அப் குழு. அதில் வந்து நான் வந்து பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 95 பேர் இணைச்சிட்ருக்கேன். அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சிச்சு. அதில் ஆக்டிவாக இருக்கிறது ஒரு 30-40 பேர் ஆக்டிவாக இருப்பாங்க, மெசேஜ் போடுவாங்க. மற்றவங்களாம் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுலேயும் ஸ்கில்டானவங்க நிறையா இருக்காங்க. மற்ற வாட்ஸ்அப் குழுவும் எங்களை போல் அழிவில்லாத ஆட்சியாளர் வாட்ஸ்அப் குழு, அப்புறம் நிறையா வாட்ஸ்அப் குழுலாம் இருக்குது. கல்கி வாட்ஸ்அப் குழு என்னென்னமோ வச்சுருக்காங்க, இம்மார்ட்டல் வாட்ஸ்அப் குழு என்னென்னமோ வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் போய் ஒரு நாள் என்னை கல்கி துறை வந்து அவங்க வாட்ஸ்அப் குழுவில் சேர்த்து விட்டார். 1 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டேன். 2 முறை சேர்த்தாரு.
3 முறை சேர்த்தாரு. 3 நாள் தொடர்ந்து சேர்த்து பார்த்தாரு. நான் வெளியே வந்துட்டேன். ஏங்க அவர் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல, அவ்வளோ விட்டுருங்கன்ட்டாங்க எல்லாரும். இனிய ஏன்னா நான் வீடியோ போட ஆரம்பிச்சு என்னை கொண்டு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ப்பாங்க. நான் வெளியில் வந்துடுவேன், எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்க ஒரு நாளைக்கு 200 மெசேஜ் 100 மெசேஜ் போடுவாங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பாருங்களேன், யாராவது அமைதியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 15 மெசேஜ் தான் போகும். சில நாள் தான் 100 மெசேஜ் போகும். சில நாள்லாம் பார்த்தா 10 15 மெசேஜ் அமைதியாக போகும் நம்ம வாட்ஸ்அப் குரூப். நம்ம வந்து இம்மாற்றோலர் வெறியில் கிடையாது, நம்ம தேடல்லையும் கிடையாது. நம்ம இம்மாற்றோலர்ன்ற இதை வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இருக்க நான் வந்து அறிவிச்சிருக்கேன். நான் தான் இம்மாற்றோலர் நான் சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் குழுலேயே ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் 2 3 பேர் சொன்னாங்க. அவங்களாம் குழு விட்டு எக்ஸிட் ஆகி போயிட்டாங்க. பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் கூட இம்மாற்றோல்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேர் கூட நான் சொல்லணும், ஒன்றும் தப்பு இல்லை. என் நண்பர் தான் திலீப் குமார்னு ஒருத்தர் தன்னை இம்மாற்றோல்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அகத்தியருடைய சீடன் அவர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இப்படி நிறையா பேர் போட்டியில் இருக்காங்க. இதில் விஐபி கூட இருக்காங்க. பார்ப்போம். இறைத்திட்டம் என்னன்றது நம்ம முருகன் யார் அடையாளம் காட்டுறாரு, 18 சித்தர்கள் யார் அடையாளம் காட்டுறாங்களோ அவங்க தான் இம்மாற்றலாக வர முடியும். இப்போ இந்த வீடியோவில் நான் பேச வந்த நோக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் நான் பேச வந்த விஷயம் வந்து இப்போ வந்து மதியழகன் ஒருத்தர் வந்து சத்திய புதல்வன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நேற்று ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வந்து அறம்பாடி சித்திர பாடலை பற்றி நான் விளக்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. 3 மாதத்துக்குள்ளே இந்த அறம்பாடி சித்திர பாடலுக்கான முழு விளக்கத்தை நான் கொடுத்துருவேன்றாரு. அவரோட வீடியோ வந்து நான் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். அவரோட சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. லிங்க் வேணால் என்னுடைய சேனலில் நான் கொடுத்துறேன். அவரோட இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் போய் அதில் பார்த்துக்குங்க. என்னோட கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் அவரோட வீடியோவை. சத்திய புதல்வன் யூடியூப் சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். நான் அந்த சேனலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அறம்பாடி சித்திர பாடலை பற்றி விளக்கம் கொடுக்கறது மட்டுமல்லாமல் இந்த இம்மாற்றோலர் 3 மாதத்தில் வெளியில் வந்துடுவார்னு அவருடைய அந்த புரிதல், அந்த கருத்து, ப்ரிடிக்ஷன், அவருடைய அந்த கணிப்பு அதை வந்து வெளியிட்டிருக்காரு. 3 மாதத்தில் இம்மாற்றோலர் வெளியே வந்துடுவார். நானும் கூட இப்போ ஒரு 5-6 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றம் வரும், நான் ஒரு முக்கிய முடிவு அறிவிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். செப்டம்பர் மாதம் ஒரு முக்கிய முடிவு அறிவிப்பேன், நான் ஆகஸ்ட்டில் அறிவிப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். இது எனக்கு நான் மட்டும் இல்லை, எங்கூட ஒரு சிலர் இருக்காங்க, முக்கிய இருக்காங்க. நானும் அறிவிக்கலாம், இல்லைன்னா அவங்க அறிவிக்கலாம். அதெல்லாம் முருகன் கையில் தான் இருக்குது. ஏன் நானே கூட இம்மாற்றோலர் இருக்கலாம், இல்லை என் கூட பேசிக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தர் இம்மாற்றோலர் இருக்கலாம். என் கூட தொடர்பில் இருக்காங்களே என்னோட நண்பர்கள், இல்லாட்டா எனக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, அவங்க யாராவது இம்மாற்றோலர் இருக்கலாம், இல்லாட்டா நான் இருக்கலாம். நான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிட வேண்டாம். நான் உங்களெலாம் யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு என்னைக்காவது நான் உங்கள் சேனலில் வந்து வெம்பளுத்துருக்கேனா கிடையாது. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். திலீப் குமார் நானும் நண்பர்கள் தான். அகத்தியரோட சீடன் நானும் நண்பர். பரமர்ஷி மலையில் 6 வருஷம் தியானம் பண்ணிட்டு வந்திருக்காரு. எனக்கும் அவருக்கு இது வரைக்கும் பிரச்சனையே வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நண்பர்களாக போயிட்டா உங்களுக்கு நல்லது. யார் வர்றாங்களோ வரட்டும் இம்மாற்றோலர். 3 மாதத்தில் இம்மாற்றோலர் வெளிப்படுத்துவேன்னு அவரும் சொல்கிறார் இப்போது சத்திய புதல்வன் யூடியூப் சேனலில். ஆனால் நானும் கூட இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு 5 வீடியோக்கு முன்னாடி போய் நீங்கள் எடுத்து பாருங்கள். முருகன் அப்படின்னு போட்டிருப்பேன். முருகன் இம்மாற்றோலர் என்று என்னை அறிவித்து விட்டாரான்னு சொல்லி என்னை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் நான் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து 48 நாள் தியானம் பண்ணிட்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பரில் நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆமாம், அப்போ ஒரு மாற்றம் இருக்குது. அரசியல் மாற்றத்துலேருந்து அதிரடியாக சில மாற்றங்கள் இருக்குது. பஞ்சபூத சக்தி எனக்கு துணை நிற்கிறாங்க, 18 சித்தர்கள் எனக்கு துணை நிற்கிறாங்க. யார் இம்மாற்றோலர் வந்தாலும் வரட்டும், இல்லை நானே வந்தாலும் வரலாம். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ முடிவு பண்ண முடியாது. 3 மாதம் கழிச்சு சில கருத்துக்கள் வெளிவருன்றாங்க. ஆனால் என் கமெண்ட்டில் வந்து சில பேர் சொல்லிக்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி வேறு சொல்லிக்கிறாங்க, செல்வகுமார் நினைக்கிறேன், செல்வகுமார். ஆமாம், செல்வகுமார் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, செல்வகுமார்னு ஒருத்தர் பழனிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு நினைக்கிறேன். அவர் பேர் செல்வகுமார் தான் நினைக்கிறேன். ஆமாம், அவர் வேறு கமெண்ட்டில் வந்து தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டாம், அது நீங்கள் இல்லை அப்படின்றாரு. அது எப்படி அவருக்கு தெரியும்? 3 மாதம் பொறுங்களேன். ஏன்னா அறம்பாடி சித்தர் பாடலை பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டவர் 3 மாதம் பொறுங்க, எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டு 3 மாதத்துக்குள்ள அந்த இம்மாற்றோலர் வந்து வெளியில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, அறம்பாடி சித்தர் பாடலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் இன்னும் ஓப்பனாக சொல்லலைங்க. பகவதி அம்மனோட தரிசனம் நான் பெற்றேன். என் உயிருக்கு ஆபத்து வரும்போது பகவதி அம்மன் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது தாடியோட? ஒரு ஆன்மீகவாதியும் இருக்கா? எல்லாம் சரியானே மீண்டும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போக போகிறேன். இது யாரும் தடுக்க முடியாது. போயிட்டு வருவேன். போயிட்டு விவேகானந்தர் பாறைலாம் சுற்றி பார்த்துட்டு தியானம் பண்ணிட்டு வரேன். எங்கள் கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் கூட அங்கே தான் இருக்குது. போய் நல்லா கம்பெனிக்கும் போய் விசிட் பண்ணிவிட்டு, மார்த்தாண்டத்தில் இருக்குது எங்கள் கம்பெனி ஹெட் ஆஃபீஸு. ஸோ அங்கே விசிட் பண்ணிட்டு, அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு, அங்கேருந்து அப்படியே பகவதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வர்றேன். வரும்போது அப்படியே ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதி கோயில், அப்புறம் நெல்லையப்பர் கோயில் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியதான். அவ்வளோதான். கோயிலுக்கு போகிறோன்றது ஒரு ஆசீர்வாதம் வாங்க போகிறோம், அதுவும் தப்பு இல்லை. நான் ஒன்றும் கனவு கோட்டை கட்டலை. யார் வேணால் வாங்க, முயற்சி பண்ணுங்கள். ஆனால் வரக்கூடிய தலைவன் ஒரு ஏழையாக
ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. இது வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் உள்ளதான் நம்ம சொல்கிறோம். இது ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகாதுன்னு சொல்லி தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் தான் நிறைய கற்பனை வளர்த்துக்கிறாங்கன்னு என்னையவே கமெண்டில் சொல்லிட்டு இருக்காரு. இருக்கட்டும், எல்லாம் அவருக்கு தெரியுமில்ல. என் தலையில் எழுதியிருந்தா யார் தலையில் என்ன இருக்கோ அதான் நடக்கும். அப்படி முடிச்சுக்கிறோம் நம்ம. சரிங்களா? இது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்ப்போம். இன்னும் 3 மாதத்தில் இம்மாற்றோட வெளிவருவார்னு சொல்லி சத்திய புதல்வன் சேனலில் சொல்கிறாங்க. அதோட லிங்க் நான் கீழே தரேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். எதற்காக நானாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, என்னைய மாதிரி யாராவது அரசியல்வாதிகளை விமர்சிக்க தைரியம் இருக்கிறதா? நானும் ஒரு வீடியோ இதில் போட்டிருக்கேன், இந்த சேனலில். பழைய சேனலில் ஒரு 100 வீடியோ. அந்த அத்தனை வீடியோக்கள்லையும் பாதி வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அத்தனை அரசியல்வாதிகளையும் துணிச்சலாக எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கேன். இந்த தைரியம் வேறு யாருக்கா இருக்கா? கிடையாது. கேட்க மாட்டீங்க நீங்கள், கேட்க மாட்டீங்க நீங்களாம். நான் கேட்டிருக்கேன், அந்த வீடியோக்களை அழிக்காமலும் அப்படியே வச்சுருக்கேன். பர்சனலாக விமர்சித்த வீடியோ தான் அழிச்சிருப்பேன் ஒழிஞ்சு துணிச்சலாக எதிர்த்து கேள்வி கேட்ட நியாயமான வீடியோக்களை எதையுமே அழிக்கலை. அதை அழிக்கவும் முடியாது, அப்படியே தான் இருக்கும். 3 மாதம் கழித்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். சில விஷயங்கள் தெரியும், மாற்றம் வரும். இறைவன் கண்டிப்பாக இறங்கி வருவார், அந்த இம்மாற்றோட வெளிப்படுத்துவார். இம்மாற்றோட ஆட்சி தமிழ் மண்ணில் மலரும், இந்திய மண்ணில் மலரும். வேர்ல்டுக்கே லீடராக வரத்தான் போகிறார். எடுத்தவொடனே எந்த பதவிக்கு வரப்போகிறாருன்னு நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக வெளியில் வரப்போகிறார். அது வந்து எனக்கு பிரபஞ்சம் உணர்த்திய விஷயம். இன்னைக்கு சத்திய புதல்வனுக்கு உணர்த்திருக்காங்க. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சத்திய புதல்வன் யூடியூப் சேனல் அனைவரும் பாருங்கள், லிங்க் கீழே கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நாராயணா. வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.